நானும் மதுரைக்காரன் தான்டா. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சருக்கு வந்து பஞ்சமா என்னன்னு தெரியல. ஆளாளுக்கு வந்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சமா? பஞ்சம் பட்டினி. முதலமைச்சர் எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க? முதலமைச்சர்ன்றது ஒருத்தர் தான். ஆனா வந்து அது ஆகணுன்ற ஆசை வந்து பல பேருக்கு வந்து வந்திருக்கு. மனதுக்குள்ள புகுந்து நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து முதலமைச்சர் வச்சிருக்காங்க. சரி, இது வந்து இப்ப பழனிசாமி அவர்கள் இருக்காருல்ல, அவராவது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர், கொஞ்ச நாள் வந்து சிஎம் இருந்தவர், கட்சி வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பல பேர் இருக்காங்க. திடீர்னு வந்து நேத்து தான் வந்து கட்சிக்கே வந்து தலைவராயிருக்காங்க. உடனே இன்னைக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாளைய முதலமைச்சர் நயினார் நாகேந்திரன் வாழ்க அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க. நாளைய முதல்வரே கண்டிப்பா இவர் முதல்வர் ஆயிருவாரு அப்படின்னு ஒரு கான்பிடன்டோட அவங்க ஊருக்காரங்க, பயங்கர கான்பிடன்ட், எந்த லெவலுக்கு இருக்காங்க பாருங்க. ஊருக்காரங்க பூரா சேர்ந்து ஒரு போஸ்டரை அடித்து செவுத்துல ஒட்டி அதையும் எடுத்து போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இல்ல ஒட்டும் போது வந்து அவங்களுக்கே வந்து மனசு ஆச்சு குத்த வேணாமா? இல்ல எனக்கு அவர் எந்த கட்சியில இருக்காரு, தமிழ்நாட்டுல வந்து அந்த கட்சி வந்து எப்படி மலரும்? இந்த கட்சிக்காரங்க தாங்க தமிழ்நாட்டுல இருக்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கே காசு தர மாட்டேங்கிறாங்க. அப்ப எந்த தைரியத்துல இவங்க வந்து ஓட்டு கேட்பாங்க? இதெல்லாம் விடுங்க, இந்த கர்ம விடுங்க, நீங்க பத்தி தான் தெரியுமே. இல்ல கூட்டணி கட்சி ஏடிஎம்கே அவங்க தான் தலைமைட்டாங்க, இவரு முதலமைச்சர் போட்டிருக்காங்க. எனக்கு எடப்பாடி என்ன பண்ணுவாரு எனக்கு புரியல. எடப்பாடி என்ன அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து என்ன பண்ணாரு? பேனிங்லயே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருல. தைரியமா நாளைய முதல்வர்ன்றாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆட்சியை புடிச்சிட்டாங்கப்பா, என்டிஏ கூட்டணி ஆட்சியை புடிச்சிட்டாங்கப்பா. அவங்க சொல்றாங்க நாளைய முதல்வர்னு, நம்ம அந்த பேச்சுக்கு சொல்லுவோம். பேச்சுக்கு ஒரு புடிச்சிட்டாங்க, ஆட்சியை புடிச்சிட்டாங்கன்னு அப்புறம் எப்படி எடப்பாடியை எப்படி ஏறி மேல படிக்க மேல இறங்கின்னு சொல்லுவாங்களா? இல்ல வந்து அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க? அப்பதான் வந்து ஒரிஜினல் எடப்பாடியை வந்து அவங்க பாப்பாங்க. எப்படி வந்து கழட்டி விடுவாரு அவர், வந்து உட்கார வச்சவங்க வந்து எப்படி காலை பிடிச்சி இழுத்து விட்டாருன்னு தமிழ்நாடே பாத்துச்சு. எடப்பாடி வந்து சதுரங்க வேட்டை மாதிரி பல மூகுல வந்து வச்சிருப்பாருங்க, பல ஆசைகளை தூண்டி. எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? ஏய் இதெல்லாம் தேவையில்லா பேச்செல்லாம் பேசாதீங்கப்பா, எங்களுக்கு தெரியும்பா, நீங்க உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கலங்கிறதுக்கு எங்களை இழுக்காதீங்கப்பா. அதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். நாங்க கரெக்டான டிசிஷன்ல மக்கள் நலனுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்காண்டி அப்புறம் 3 பேத்த காலி பண்ணி சிஎம்லாம் நீங்க மக்கள் நலனுக்காக போராடுறவரு. ஆனா இதே கேள்வி மறுபடியும் வந்து எடப்பாடி கிட்ட கேட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூச்சமே அவர் சொல்லுவாரு. அவங்க டப்பிங் கொடுக்குறேன், அவங்க கட்சி ஆளுங்க வந்து அவங்க மேல வந்து பிரியப்பட்டு வேணா ஏதோ போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகுமா? கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லிக்கிட்டு சைகை காட்ட சொல்லிட்டு கட்சியில எடப்பாடி வந்து இன்னைக்கு தலைவர், ஆனா எடப்பாடிக்கு தலைவர் வேற கட்சியில இருக்காரு, டெல்லியில இருக்காங்க. டெல்லி கட்சியாக மாறிய அதிமுக அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இது இல்லாம நயினார் நாகேந்திரன் உட்கார வச்சு அண்ணாமலை பக்கத்துல உட்கார வச்சு கேள்வியா கேட்கறாங்க. இந்த கேள்வியெல்லாம் இப்படி பக்கத்துல உட்கார வச்சு தான் கேட்பீங்க. தனியார் நாவாத ஆளுக்கு ஒரு பதில போட்டு போவாங்க. பாவம் இன்னைக்கு தனியா சமாளிச்சாங்க, அதை சொல்லுங்க. அதான் இல்லப்பா, வழக்கம் போலதான் சுத்தி வளைச்சு பேச்சு. அண்ணாமலை வந்து பல கேள்வி இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து அந்த அளவுக்கு சாடி இருக்காரு. எல்லா பேரும் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்டாங்களா? எல்லா பேரும் ஒரு பதில் வச்சிருக்காங்கப்பா. கடைசி கட்ட ஆயுதத்தை எடுத்துறாங்க. அந்த முரியசா அரசியல் இல்ல அந்த டப்பாவை திறக்காதங்கிற மாதிரி எப்ப பாரு டப்பாவை திறந்து முடியாத கேள்விகள் பூரா திமுக அழிக்கிறது தான்டா எங்களோட நோக்கம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை யார் கூட வேணா கெடுப்போம், எத்தனை பேத்து கூட வேணா சேருவோம், ட்ரம்ப் கூட கூட்டணி வைப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. ட்ரம்ப் இவங்க பாவம் திமுக இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எல்லா கட்சிக்காரன் பாருங்க, நாத்தக்காரன் கேட்கிறான் திமுக வந்து படிக்க வைக்குதுங்க. நாம் தமிழர் இருந்தாலும் திமுக அழிக்கணும். ஒரு நாள் இந்த 50 ஆண்டுகால திராவிட அரசியல் வரலாறு பிடிச்சு குப்பையில தூக்கி போடல. விஜய் வந்தாலும் என்னுடைய ஒரே எதிரி டிவிக்கே ஒன்னு டிஎம்கேங்கிறான். இருந்தாலும் ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே. இவனுக்கு வந்து திமுக அழிக்கணும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும். நீங்க ரொம்ப டேலண்டா பேசுறீங்க ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நயினார் வந்து மேடையிலே வந்து மலையாளங்களை இறக்கி ஹிந்தி வேணா நம்ம மலையாளத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேரளமாக்கும். நீங்க கேரளத்தில் கேள்வி கேட்டாலும் நான் வந்து பறையும். கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மலையாளத்துல ஒரு ஆத்து மக்களுக்கு நன்னாயிட்டு மனசுல இருக்கும். நீங்கள் எங்கனையான நீங்கள் இனிமேல் வரும்போது மலையாளத்துல தன்னே சம்சாரிக்கணும். கேட்டா அண்ணாமலை வந்து ஹிந்தியில ஒரு ஆத்து, இவர் வந்து மலையாளத்துல ஒரு ஆத்து. ஆக மொத்தம் இவர் பரவாயில்லைங்க, 3வது மொழியா நான் வந்து ஹிந்தி ஏத்துக்கல, மலையாளத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரா? ஆக மொத்தம் வந்து எவனும் உருப்படியா செய்ய மாட்டாங்கிறது மட்டும் தெரியுது. வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். என்டிஏ அமித்ஷா முடிவெடுப்பாரு, எல்லாரும் அவருடைய முடிவுக்கு எது கேட்டாலும் ஒரே வார்த்தை வந்து இப்ப இவர் நயினார் வந்து எடப்பாடி ஃபுல் சப்போர்ட். அண்ணா எடப்பாடி அண்ணா என்ன இருந்தாலும் வந்து முன்னாள் கட்சியாளர் அல்லவா, அண்ணன் சொல்ற ரசிகர் அல்லவா, அண்ணன் சொல்ற அந்த பாசம் இருக்கும்ல.
நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க, அதான் எங்க அண்ணன் சொல்லுவாரு நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்துட்டு அவங்க கட்சியே கிடையாது, நாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் தான், பேச்சுக்கு சொல்லி வச்சிருக்கோம், எங்களுடைய அரண் தான் வந்து பாஜகன்னு எடப்பாடி அமித்ஷாவே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வந்து கூட்டணி ஆட்சிலாம் சொல்ல, அவர் வந்து கூட்டணி தான், ஆட்சியில வந்து கூட்டணி கிடையாது. டிரான்ஸ்லேட்டர் மாத்தி சொல்லிட்டாங்க, அங்க தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இவங்க நம்ம ஊருக்காரங்க, அவங்க அந்த இதுல விவேக் காமெடி பாஜக அண்ணே அவர் கூட தான் தொடர்புல இருக்காரு அப்படின்ட்டு இவங்க ஹிந்தில சொன்னோட்டி இங்க தமிழ்ல ஒருத்தர் மொழி பெயர்க்கிறாரு, அவர் மாத்தி சொல்லிட்டாரு. எதுவுமே புரியலப்பா, தமிழ்ல பேச சொல்லுப்பா. சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார், நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அமித்ஷா சொல்லவே இல்ல அந்த மாதிரியா, அந்த அஞ்சலியை தான் லவ் பண்றான், அதேதான். அதனால நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாத்தி சொல்லிட்டாரு. இது வந்து எடப்பாடி அவர்களுடைய பிரச்சனை கிடையாது, அமித்ஷாவோட பிரச்சனை கிடையாது, அமித்ஷாவோட பிரச்சனை கிடையாது, டிரான்ஸ்லேட்டரோட பிரச்சனை. சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள், மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள மீட் பண்றது குஜராத் இது கேக்குறவங்க. ஓகே ரைட் தலைவா, இது பாஜக கூட்டணி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இங்க என்டிகேல வந்து போய்கிட்டு இருக்கோம்ல, என்டிகேல வந்து கூட்டணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? அவர் வந்து நயினார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, எனக்கு வந்து கூட்டணினா வந்து அவர் வந்தாலும் சரி வராட்டி சரி, திமுகவை அழித்து விட்டால் என்னுடைய போதும், பிறவி பலனை நான் வந்து அடைஞ்சிருவோம், என்னுடைய விருப்பம் வந்து திமுக ஆட்சி ஆற்றப்படணும், அதுதான் ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சுக்குவோம். அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் ரசிகரா வந்து திமுகவை எதிர்ப்பதே வந்து எனது லட்சியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் திமுக தான் இருந்தாருங்க. ஆமா இருந்திருக்காரு. அவர் வெளில போயிட்டு என்ன பேசினாரோ அதே தான் வந்து நயினார் ஃபாலோ பண்றாரு. வழக்கமா இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸ் புடி பைய வெயில குடிச்சுக்கிட்டே இரு, கடைசி ரிசல்ட் கிடைக்கும். பாஜகவில் ஒரு ஏடிஎம்கே வாடை. எஸ், நயினார் அவர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. சீமான் அவர்கள் என்ன வழக்கம் போலதான், நான் வாழ்ந்த இந்த மண்ணில் எனக்கே ஒரு இடம் இல்லாட்டி வேற யாருக்கும் நாங்க இடம் தரமாட்டோம், எல்லாத்தையும் என்னுடைய கட்சி தொண்டர்கள் பூரா நாங்க ரெடியா இருக்கோம், கட்சி இருக்கு, தொண்டர்கள் எங்க எல்லாம் ரெடியா இருக்கும், கூட்டணி நாங்க யாரு கூடயும் வைக்க மாட்டோம், நான் வந்து ஒரு வழக்கம் போல தனித்தே நான் வந்து ஒரு வாழை மரம், பச்சை மரம், பத்தி எல்லாம் எரிய மாட்டேன், ஆனாலும் நாங்க வந்து பத்தினி மாதிரி சொன்ன சொல் தவற மாட்டேன், இந்த கோட்டைசாமி தவளைகளாதான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி தனியா தான் நயினார மாமான்னு சொன்னோட்டி அவ்வளவுதான் மாமை மச்சன் ஆயிட்டாங்க, கூட்டணி வச்சிருவாங்க சொல்லி. பாவம் நாத்தாக்கா எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பேரு தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க, அறிவான அண்ணன் வேற, பல பேர் வந்து பல கட்சியில சேர்ந்ததா இப்பதான் நியூஸ் வந்துச்சு. அது மாற்றுப்பாதைக்கு போயிட்டாங்க, அவங்க மாற்றுப்பாதையில போகும்போது அவங்க கோட்பாடை மாத்திட்டு போகும்போது கண்டுக்க கூடாது, யாரையும் பிடிச்சு வைக்க கூடாதுல, போறவன் போட்டும். சீமான் என்ன முடிவா, நான் எவன் கூடயும் தொடர்பு கிடையாது, அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, தனித்தே களம் காண்பேன், வழக்கம் போல தனித்து தான் காண்பேன், டெபாசிட்டும் இழப்பேன். ஆனா 6 மாசத்துல எனக்கு தெரியாது ஏதாவது கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. ஆமா, விஜய் வந்து சப்போர்ட் செய்யறாருல. ஓ, அங்கிட்டு விஜய் தான் சொல்லிட்டாரு அப்ப முன்னாடியே, நான் வந்து தனியா தான் இருப்பேன், யாரு கூடயும் வந்து கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல இருந்து தப்பித்து வந்த நபர்கள் போலயே பேசிட்டாங்க. இங்க பாருங்க, ஒரே டீம் பூரா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீம் தான். ஆனா என்ன கேக்குறாங்க, மீடியாக்காரன் கேக்குறான், விஜய் இந்த மாதிரி இப்தார் அதெல்லாம் முடிஞ்ச சம்பவத்தை கொண்டு வந்து ஏன் வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்ட்டாரா? இல்ல அப்படி சொல்லிதான் பரவாயில்ல, இவர் அதுக்கு அவரு நல்லவரு, என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு விஜய் ஸ்டைல சேர்த்துங்க சார் அப்படின்ற மாதிரி. அவ்வளவு தூரம் போகணுமா, எனக்கு தம்பியை பத்தி தெரியும், ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்கம் வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது, ஒரு யதார்த்தமான ஆள். தொழுகைக்கு அது வந்து நீங்க இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் வழியாவே வந்து சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இஃப்தார் நமக்கு போன பிற கட்சிக்காரர்கள் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காரு. மத்த ஆளுங்க போயிட்டு தொப்பி போட்டாங்க, ஏடிஎம்கே இருக்கட்டும், விஜயகாந்த் 90 வச்சுட்டு போனாருன்னு சொல்லி கலாய்க்கிறாரு. இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? என்னது எனக்கு என்ன கணக்கு தெரியல. விஜய் சப்போர்ட் பண்றாரு, மத்த கட்சி எனக்கு புரியலங்க. இப்போ எல்லாரும் தான் வந்து இஃப்தார் நோம்புக்கு போறாங்க, இவனும் போயிருப்பாரு, ஓகேவா? அதுக்கும் சொல்லியிருக்காருல, நான் வந்து கஞ்சியை வீட்டுக்கு கொடுத்துருக்கேன், வீட்டுல வச்சு கஞ்சி சாப்பிட்டுக்கிறேன், இது நோம்பு கஞ்சி வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? அவங்க மாமா மச்சான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மாமா மச்சான் அவன் கொடுத்துருங்க, வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். பூரா எனக்கு பூரா சொந்த பூரா இஸ்லாத்துல மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சான் சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டுல குடிச்சுக்கிறேன். நான் பொது இடத்துக்கு வந்து அந்த இடத்துடைய பெயரை நான் கெடுக்க விரும்பல, நான் வந்து நல்லபடியா வீட்லயே வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல அது வந்து ஒரு புனிதமான விஷயம், நான் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அதனால அண்ணன் வந்து அதெல்லாம் பெரிதா எடுத்துக்க மாட்டாரு. அண்ணன் வந்து பொதுவாக யாருக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. எங்கேயாவது போய் தேவையில்லாம இந்த மாதிரி போராட்டங்கள், சாம்சங் போராட்டங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அண்ணன் உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. எங்க போனா கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதோ அங்க போய் கலகத்தை உண்டாக்கிட்டு இருப்பாரு. தலைவா, இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் கிட்ட வந்து இன்னைக்கு வந்து பிரஸ் பீப்புள்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதிமுக பிஜேபி கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் லீவுப்பா, விட்டுருங்கப்பா, குட் ஃப்ரைடே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு?
இன்னைக்கு லீவு விடுமுறை வாங்க. இல்ல குட் ஃப்ரைடேக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன இருக்கு? இல்ல இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் தானே. உசிலம்பட்டி பக்கத்து பெரிய குளம் பக்கத்து வீட வச்சுக்கிட்டு குட் ஃப்ரைடேவை கொண்டாடுற மாதிரி ஏங்க அது கூட ஓகேங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து சிஎம் அவருக்கு டிசி கொடுத்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து. ஓ ரிட்டையர்மென்ட். ஆமா ரிட்டையர்மென்ட்லாம் டிசி கொடுத்துட்டாங்க. சரியில்ல ஸ்டூடண்ட் சரியில்லைன்னு வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்துக்க அப்படின்றாரா? ஸ்கூல் படிக்கவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி டிசி கொடுத்து விட்டாங்க ஓபிஎஸ். அப்ப இங்க தான் இருக்காரு. இப்ப போய் அவர்கிட்ட போய் இந்த கூட்டணி மலருமா? அவரே வகுத்தறிச்சல் இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்குமா வைக்குமானா என்னை சேர்த்துக்குங்கடா நான் பதில் சொல்றேன், இல்லாட்டி லீவுடா. அடுத்து தலைவா இன்னைக்கு வந்து அவர் லீவு, அதனால வந்து பேசாதீங்க. யூபில தம் அடிக்கிற விஷயம் தம்மா என்ன தலைவா சொல்றீங்க? ஆமா ஒரு மருத்துவர் யூபில மருத்துவர் வந்து காய்ச்சலோ ஏதோ போன பையனுக்கு சிகரெட்டை கொடுத்து வாயில வச்சு இழுப்பா 2 விட்டு விடு வாங்க பாவா சீர்ட் அடிப்போம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சிகரெட்டை கொடுத்து மருத்துவர்னு போட்டிருக்காங்க. மருத்துவர் खींचो और खींचो 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 खींचो. அதாவது நீட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பெரிய பொலிட்டிஷியன் வர்றதுக்கான எல்லா இதுவும் ஒன்று இருக்கு. எப்படி கொண்டு இழுத்துற போறாங்க நீ ஆமா நீட்டுக்கு ஆதரிக்கிற ஒரு கட்சி அவங்க. அந்த ஊருக்கு அவங்க ஆளக்கூடிய அதே மாநிலத்துல மருத்துவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சிகரெட்டை வந்து இழுக்க சொல்றாரா? சிகரெட் அடிச்சு சரியாயிரும்ல. சிகரெட் நல்லது. நம்ம ஊர்ல வந்து எல்லா படம் போறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்மோக்கிங் கேன்சருக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர், கேன்சர் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல வந்து அப்பெல்லாம் இல்ல, 2 இழுத்துனா சரியா போயிடும். 2 இழுப்பு தம்பாக்க தட்டி வாயில போட்டோம்னா வந்து காய்ச்சல் சரியா போயிடும். ஜெய் போல்நாத் சொல்லக்கூடிய ஊர் அது. அதுதான் இருப்பாங்க. குழந்தைகளுக்கு சிகரெட் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல ஊர், அருமையான ஊரா இருக்கேன். வடக்கு இருந்து ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு. அது பேர் வந்தே பாரத். வந்தே பாரத் பல ஊர்ல ஓடுதுங்க. அங்கிட்டு போற ஒரு கோயில் சைடு போற ஒரு ஊருக்கு. ஓகே அந்த யூடியூபரா? இல்ல தலைவா மேட்டர் கேளுங்க. சொல்லுங்க. அந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லா வெஜிடேரியனா. டெல்லி கத்ரா இடையிலான வந்தே பாரத் ரயிலில் சைவ உணவுகள் மட்டுமே வழங்கப்படும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் பயணிகள் இந்த ரயிலில் அசைவ உணவு எடுத்து வரக்கூடாது என்றும் அசைவ உணவு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் வழியா போகுதான் அந்த ட்ரெயின் ஃபுல்லா வெஜிடேரியன் சாப்பாடு கொடுக்குறாங்களாம். ட்ரெயினுக்குள்ள வரவனும் நான்வெஜ் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி வந்தானா வந்து போட்டு தள்ளுவாங்க. நார்த் இல்ல இறக்கி விட்டுருவாங்க, இல்ல டிஃபன் பாக்ஸ் போட்டு தூக்கி போட்டுருவாங்களாம். நார்த்துக்குள்ள என்ன புரியல வந்து என்னங்கடா உணவு சுதந்திரம் வந்து இந்த ஊர்ல இருக்கா இல்லையா? நம்ம ஊர்ல சாமி முட போறவன் கறி சாப்பிட மாட்டான், 2வது விஷயம். சும்மா சுத்தி பார்க்க போறவன் எப்படி கறி சாப்பிடாம இருப்பானா? நம்ம ஊர் உண்மையாலுமே காட்டுல ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆப்போசிட்ல வந்து ஒரு வெஜிடேரியன் இருந்தா நம்ம இங்க உட்காந்து நல்ல நான்வெஜ் அடிச்சு கட்டுவோம். அவர் வந்து வெறுப்பேத்திருக்கீங்க சொல்லுங்க. இல்ல அவர் வந்து கூச்சமே இல்லாம, ஐ மீன் கூச்சம் சொல்லக்கூடாது, அவர் வந்து எந்த வித சங்கோச்சப்பட மாட்டாங்க, சலனமே இல்லாம நீங்க சாப்பிடுங்க நான் என்னோட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இருப்பாரு. இல்ல அப்படி அதுக்குள்ள கேட்டா மூக்குல விட்டு சாலா போயிட்டு விட்டு எரிய வேண்டியதா என்ன? அப்படி கேட்பாங்களா அவங்க? நாங்க இஷ்டம்டா என்ன இஷ்டம்னா சாப்பிடுவோம்டா, அது எப்படி கேட்பாங்க எனக்கு புரியல. சாப்பாடு என்ன சாப்பாடு கேட்டா கூட குத்தலாம், எதுக்கு சாப்பிடுறேன்னு கேட்டா வெறுப்பு ஆயிரும்ல. நம்ம இதெல்லாம் வந்து நார்த் இந்தியா, நம்மளாம் நார்த் இந்தியாக்கு அதே ட்ரெயின்ல நம்ம ஃபுல்லா சிக்கனோட போறோம். சரி தலைவா, வட இந்திய ஊர்கள்ல இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குதா? நம்மளும் ட்ரெயின் எடுத்துட்டு போவோம், நான்வெஜ் எடுத்துட்டு போவோம், கேட்கறவங்களுக்கு ஊட்டி விடுவோம். இல்ல ஏன்னா கோயிலுக்கு தான், நான் கோயிலுக்கு வரலடா, நான் சும்மா அங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தோம்டா அப்படின்ட்டு நம்ம போய் அங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். புரட்சியை விதைப்போம், நான்வெஜ் புரட்சி விதைப்போம். நம்மளால மதுரை வரைக்குமே நிம்மதியா போக முடியல நான்வெஜ் இல்லாம. அதனால பாத்துக்கலாம் தலைவா. சரி தலைவா, அந்த உணவரிசையில் வந்து ரொம்பவே வந்து பெருசா இருக்கு, இந்த டாபிக் வேணாம் நம்மளுக்கு. ஓகே எல்லாத்தையும் பேசிவிட்டு வேணாங்கிறது வந்து தனிநபர் விஷயம். அது அந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம விட்டுறலாம் விடுங்க. தனிநபர் விஷயம் அந்த ஊர்ல எப்படி இருக்கு? ஏங்க வெஜிடேரியன் தான் ட்ரெயினுக்குள்ள கொண்டு வரணும், நான்வெஜ் கொண்டு வந்தா கீழே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம நியூஸ் சொல்லிட்டோம், இதை முன்னாடி வந்து மக்கள் பாத்துப்பாங்க. மக்கள் பாத்துக்குவாங்களா? அவ்வளவுதான். நாங்க எங்கடா அங்க போறோம், நாங்க இங்கனக்குள்ளே புளியங்குளத்தோட முடிச்சுக்கிறோம். சரி ரைட் ப்ரோ, சோ முடிங்க முடிச்சுக்கலாமா? வீடியோ பாருங்க, அலசுவீங்க ஆரம்பிங்க முடிங்க. இன்னைக்கு வீடியோ பாத்துங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துமா முட்டிக்காதமா, ஏமா நீ வேற. நானும் மதுரக்காரன் தான்டா.